உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் சமமாக இருக்கணும்னு நினைக்கிற அமெரிக்கர்கள் நீக்ரோக்களை மட்டும் ஒத்துக்க மாட்டாங்களாம். அப்படி ஒரு செய்தி இருக்குது. அந்த நீக்ரோங்கிற அந்த மனித இனம், கருப்பர்கள் இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டாங்க, தன் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு நிறைய திரைப்படங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட திரைப்படங்களை தொகுத்து நம்ம புதுக்கோட்டையை சேர்ந்த இளங்கோ அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. உலக சினிமாவில் கருப்பர்களின் துயர கதைகள். இது வந்து நம்ம அகரம் தான் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த புத்தகத்தை பற்றியும் இதுக்குள்ளே இருக்கிற சில திரைப்படங்களை பற்றியும் தான் இந்த காணொலியில் நாம் பேச போகிறோம். அமெரிக்காவில் 1920-25 காலகட்டங்களில் நீக்ரோக்கள் பயணம் பண்ணுவதற்கு நிறைய விதிமுறைகள் இருந்திருக்கு. அதாவது ஒரு பேருந்துடைய பின்பாதி பகுதியில் தான் நீக்ரோக்கள் அமர்ந்து பயணம் பண்ணணும். முன்பாதி பகுதி வந்து வெள்ளைக்காரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி. ஒரு நீக்ரோ வந்து பேருந்தில் பயணம் பண்ணோம்னா முன்பக்கம் ஏறி ஓட்டுநர்கிட்ட டிக்கெட் வாங்கிக்கிட்டு, அதுவும் பேருந்துக்குள்ளே நடந்து வரக்கூடாது. இறங்கி பின்பக்கம் படிக்கட்டில் ஏறி அவங்களுடைய இருக்கையில் அமரணும். அப்படி தான் அந்த காலகட்டங்களில் சட்டத்திட்டம் இருந்திருக்கு. இப்போது கருப்பர்கள் பகுதியில் இடம் நிரம்பிருச்சு, வெள்ளைக்கார பகுதியில் இடம் இருக்குன்னா அங்கே போய் அமரக்கூடாது. ஆனால் ஒரு வெள்ளைக்காரன் பின்பக்கம் ஒரு கருப்பின பெண்ணையோ ஒரு கருப்பின ஆணையோ எழுப்பி விட்டு அவன் உட்காருவான். அதற்கு அதிகாரம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை பதிவு பண்ணக்கூடிய ஒரு படம் தான் த லாங் வாக் ஹோம். 4 நீக்ரோ பெண்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாகி ஒன்று சேர்றாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு பேங்கில் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு போடுறாங்க. அதே மாதிரி ஒரு பேங்கில் கொள்ளையடிக்கிறாங்க. அது சக்ஸஸ் ஆயிடுது. இப்போ இந்த பணத்தை தன்னோட இருப்பிடத்தில் வச்சா போலீஸில் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலை பார்க்குற ஒரு இடத்துல, ஒரு மறைவிடத்தில் அதை பதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் அதை ஒருத்தன் எடுத்துகிட்டு ஓடி போயிடுறான். இப்போ அவனை தேடி கண்டுபிடிச்சி அவன்கிட்ட கேட்கும்போது அந்த ஆர்குமெண்ட்டில் அவனை சுட்டு கொள்கிற மாதிரியான ஒரு நிலை வந்துடுது இவங்களுக்கு. பணத்தையும் இழந்து போலீஸ் தேடுகிற ஒரு கொலை குற்றவாளியாக தலைமறைவாக வாழக்கூடிய ஒரு நிலை இவங்களுக்கு வந்துடுது. இப்போ இதிலிருந்து மீடுறதுக்கு என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரே ஒரு தடவை ஒரு பேங்கில் கொள்ளையடிக்கலாம், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது தொலை தூரத்தில் போய் நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவு போடுறாங்க. கொள்ளையடிச்சிட்டு வெளியில் வரும்போது போலீஸில் மாட்டிக்கிறாங்க. இப்போ போலீஸ் இவங்களை துரத்துது. கிட்டத்தட்ட இந்த இறுதி காட்சி 20 நிமிட காட்சி. ஒரு மாதிரி பரபரப்பாக அந்த காட்சி எடுக்கப்பட்டிருக்கு. இப்படியா தப்பிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம அந்த படத்தை பார்ப்போம். ஆனால் கடைசியில் காவலர்கள் இந்த 4 பேரையுமே சுட்டு கொன்றுவாங்க. வறுமையில் வாடுபவர்களை அவங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் ஒரு கொலை குற்றம் புரிகிற வரைக்கும் கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு கடைசி நேரத்தில் அவங்கள ஒடுக்குது, சுட்டு கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி இந்த கட்டுரையாளர் முடிச்சிருக்காரு.